ஏன் தம்பி லைட்டை கொண்டாந்து என் வாயில வை. இல்ல கொண்டு போடா பின்னாடி வாசப்படல வைடா. தெரியாட்டு பரவாயில்லடா, ஜூம் பண்ணி எடுக்கடா அப்படியும். என்னடா மனசாட்சி இல்லாம என்னடா காண்டாமிருகம் வந்து பழனி பேசினப்ப அங்கே கிடந்துச்சு. புட்டா கொண்டாந்து மைக்குக்கு பக்கத்துல வைப்பான் போல லைட்டை. மிஸ்டர் மைக்கு என்ன கேளு, பொசசிவ் ஆகலையா? என்னங்க அவமானத்தினோட உச்சகட்டமா இருக்கேன் தம்பி. அம்புட்டு லைட்டை கொண்டாந்து என் மூஞ்சிக்கிட்ட வச்சாலும் தெரிய மாட்டேன்டா தம்பி. அக்கா கடவுள் அந்த கலர்ல இறக்குமதி பண்ணியிருக்காரு என்னையெல்லாம். ஐயோ பச்சை பிள்ளை கைத்தட்டி சிரிக்குது. என்னங்கடி ட்வின்ஸு? சரி பரவாயில்ல, அம்புட்டு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு மகிழ்ச்சி வீட்டிலா வெளியில, அவ்வளவுதானங்க தலைப்பு. இதுக்கு எதுக்கு இந்த மூணையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரியல. கூப்பிட்டு வரல, மிஸ்டு கால் விட்டான் வந்துட்டாங்க. ஐயா மிஸ்டு கால்லாம் வேணாம், ஃபோன் எடுத்து பார்த்தாலே பாஸ்கர் இப்போ சார் இங்கே வந்து உட்காந்துருவாப்புல. இதில் நல்ல நடுவர் யாராவது இன்னைக்குன்னு பார்த்து கோட்டு சூட்டு போட்டு தீபாவளி பட்டிமன்றம்னு சொன்னோன்னா உங்களுக்காக ஒரு அப்படியே வளகாப்பு சேர்லாம் போட்டு ஏன் வளகாப்பு கூட நடத்திட்டு போங்க, ரெடியா இருக்கும். ஆனா உங்களுக்கு இல்ல, பக்கத்துல இருக்க பழனிக்கு. ஆமா இப்பதான் 8 மாசம் ஆயிருக்கு. ராஜபாளையம் ஜிஹெச்ல சேர்த்தோம்னா கொரா பிரசவத்துல பிறந்துரும். நீங்க ஒரு சம்பவத்தை பார்க்கல, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தூங்குப்பா தூங்குடா தூங்குடா ஒரு மாசம் இருக்கு ஜிஜிபா அப்படிம்பாப்ல. அதுல என்னன்னா அப்படி கத்தும்போது உள்ள புள்ள பதறும். என்ன ஒரு அழகான நடுவர், என்ன ஒரு அருமையான நடுவர். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை பத்தி வர்ணிச்சாங்களா சார்? ஆனா நான் அப்படி கிடையாது. இவ்வளவு நேரம் உங்களுக்காக 4 வரி எழுதிக்கிட்டு இருந்தேன் சார். ஜூஸ் கொண்டு வாங்க. எங்க சார் இது ஜூஸ் கொடு, உங்களுக்கெல்லாம் பால் டாயில் வச்சிருக்கேன். ஒரு 4 வரி போதும் சார் உங்களுக்கு. அது போதும். பார்ப்பதற்கு பொன்வண்டாய், தேங்க்யூ. பழகுவதற்கு கற்கண்டாய், வெரி தேங்க்யூ. எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணு குண்டாய், மொத்தத்தில் மரம் அண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. இதான் 4 வரியாமா? அணு குண்டாய் அங்கிட்டு சொல்லியிருக்கலாம், குண்டாய் உங்க அணிக்கு இல்ல. எங்களுக்கு புரியல, நாங்க என்ன குண்டா இருக்கோம் நான் தெரியாம கேட்கறேன். கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன குண்டாவாக்கா இருக்கோம்? 16 கிலோ 15 கிலோட இருப்போம். கருமத்தை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பத்தினா ட்ரம் மாதிரி ஆயிடுறோம். உண்டானதுக்கு அப்புறம் குண்டாகிறோமே தவிர எங்களை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அது தாய்மையினுடைய அடையாளம். கருவா பயமா தாய்மையின் அடையாளம்னு 5 ஹார்லிக்ஸ் முழுங்கிருக்கம்மா. இதான் தாய்மையின் அடையாளம் ஐயா. பிள்ளை பட்டினியா கிடக்கு, சும்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா. அப்படி பிள்ளையும் புருஷனையும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி வேணாமாங்க? சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப தேத்திக்கிறோம். மஞ்சகம் இல்லாத உடம்பு. உங்களுக்கு ஏன் வயிறு எரியுதுன்னு தெரியல. இதுல உண்மையிலே எங்க அணி 2 பாருங்க, சரியான அணிங்க. ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா வீட்டுலன்னு பேச வந்திருக்கோம். இந்த 3 வெளியில பேச வந்திருக்கு. இது 3 பட்டிமன்றம் பேசிட்டு வெளியிலே தெரியும். இதுல எங்க பாஸ்கர் சார் புத்தர் வெளியில வந்தாரு, புத்தி கிடைச்சிச்சு. நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள போறீங்க? பேசாம ராஜபாளையம் பக்கத்துல நாயை வாங்கி மேய்ச்சிட்டு கிடங்க. இதுல எங்க அண்ணன் பழனி காமாட்சி வெளியில வந்தார், காமராஜர் ஆனார். கரம் சிங் வெளில வந்தார், காந்தி ஆனார். நீ எல்லாம் வெளில பழனி வெளில வந்தா பரதேசியாவ. எல்லாரும் வெளில வர்றாங்க. வெளில எனக்கு புரியவே இல்லை. அதுல அவருக்கு சந்தோஷம் தான். இதுல வருமானத்தோட பரதேசில எவ்வளவு லாபம் சார். நம்ம ஆடு உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம். என்ன பேச்சு பேசணும்னு மகிழ்ச்சி வீட்டிலா வெளியில சந்தோஷம் இல்லைன்னு. இப்போ இங்கே எல்லாரும் வெளியில வந்திருக்கோங்க. இன்னும் வெளியில வந்திருக்கோம், பட்டிமன்றம் பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கோம், சிரிக்கிறோம், எல்லாம் ஓகே. டெய்லி பட்டிமன்றம் பார்த்துருவீங்க, டெய்லி இந்த மூஞ்ச பார்த்துருவீங்க. பட் நீங்க என்ன பார்ப்பீங்க? ஆமா, கெட்ட நேரம் இருந்தால் பார்த்து ஆகணும். டெய்லி சாயந்தரம் முத்து சார் பேசுவார். குருவி எல்லாம் 42 நாளில் செத்து போயிடும். குருவி முடிஞ்சு யானை முடிஞ்சு கழுதாண்டு என்னமா போகும். என்ன டெய்லி எங்கள் முகத்தை பார்த்து அவங்க சந்தோஷம் வந்துருமாங்க? இதெல்லாம் நிலையில்லா. ஒரு நாள் 2 நாள் சந்தோஷம். ஆனால் நிறைவான சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, அது வீட்டுக்கு போனால் தாங்க கிடைக்கும். மனைவியை டெய்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன் பழனி, உண்மையிலே எங்கள் பழனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன கூட பிறந்தவன் தான். அப்படி தான் எல்லாத்தையும் பேசிக்குவோம். வீட்டில் கிடக்கிற நஷ்டம் கஷ்டம் எல்லாமே அண்ணன்ட்ட சொல்லிடுவேன். அண்ணனும் அப்படி தான் சொல்லும். நல்ல மனுஷன், எச்சு கையில் காக்க ஓட்ட மாட்டான். இந்த ஆணு ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டாப்புல. உண்மையிலே நல்ல மனுஷன். அன்னைக்கு வீட்டுக்கிட்ட போகிறேன், வாசலில் நிற்கிறாப்புல. என்னண்ணே புது ட்ரெஸ்ஸுண்ணே, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள்னாரு. வாழ்த்துக்கள்ண்ணே, ஏதாவது ஸ்வீட்டு கீட்டு வாங்கி கொடுண்ணே, சாயந்தரம் வாங்கி தர்றேன்னாரு. ஏன்னா உடனே வாங்கி தரேன். 5 காசு இருக்க மாட்டாங்க பையிலேருந்து. ஆனால் பாருங்க 4 வீடு கட்டிட்டாங்க சென்னையில். ஒரு வீட்டோட மதிப்பு 1.5 கோடி. நான் 20 வருஷமா நடுவராக இருக்கேன். ஐயா எதுவும் பேசாதீங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் ரைடு வந்தாங்கன்னா ரைடே மிரண்டு போற அளவுக்கு சொத்து வச்சிருக்கீங்க. போதும், இந்த ஒரு பதிவு போதும். என்னைய பரதேசி ஆக்கி விட்டு போறதுக்கு. இல்ல, எனக்கு என்னன்னா ஆடிக்கார ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசை. ஆனா மதுரமுத்து வீட்டுல 4 ஆடிக்கார நிக்குதுங்க. அது என்னன்னா ஆடி மாசம் வாங்கின கார், அதான் அதுக்கு. எங்க அண்ணன் சொன்னேன், அண்ணன் சொன்னிச்சு சாயந்தரம் வாடா அண்ணன் பலகாரம் தர்றேன்,
ஸ்வீட்டு தர்றேன்னுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். எதுவுமே தரமாட்டான், சரி கல்யாண நாள் அன்னைக்கு தந்துருவான்னு சாயந்தரம் பார்க்குறேன். புது சட்டைங்க, கிழிஞ்சு போய் அப்படியே முகமெல்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி, ஏற்கனவே சகிக்காது, இதில் ஒரு மாதிரி என்னன்னேங்கிறேன். இந்த மனுஷன் வாயை மட்டும் மூடிட்டு இருக்கக்கூடாது, நம்மள்ட்ட பேசுகிற மாதிரியே அண்ணிட்ட பேசியிருக்காப்புல. அண்ணிட்ட போய் கல்யாண நாள் வாழ்த்து சொல்லியிருக்காப்புல. அண்ணி கேட்டிருக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா. உடனே அண்ணன் லூஸு, நானே ஒரு கிஃப்ட்டு, உனக்கு எது கிஃப்ட்டு. அண்ணி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துருச்சு. செவனேன்னு இருக்கணும்ல. ஆனால் நல்ல மனுஷங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பேன். மகிழ்ச்சி வெளியிலன்னு அருள என்ன மாதிரி மனுஷங்க. எப்போவுமே என் மனசு கஷ்டமாக இருந்தால் எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அண்ணே அப்படின்னே, என்னடா ஒன்றுமே மனசு சரியில்லைண்ணே, என்ன விட்றா, வழுக்கனா அப்படி தான் இருக்கும், இதுக்கே அவளை கவலைப்படுறேன்னு. இல்லைண்ணே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு. அண்ணன் சொன்னிச்சு கோயிலுக்கு போவேன்னுச்சு. ஏன் பிச்சை கிச்சை எடுப்பியான்னு. இல்லைடா வாசலில் ஒரு பெரிய மரம் இருக்கும் எல்லா கோவில்லையும், அங்கே போய் உட்காந்துக்குவேன். சரி தியானங்கள்லாம் பண்ணுவான் போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் என்னென்ன பண்ணுவேன்னு, எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகும்போது வாசலில் செருப்பை கழட்டி போட்டு போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாரும் செருப்பை லெஃப்ட் ரைட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு போய் உட்காந்துக்குவேன். உள்ளே போனவங்க வெளியில் வந்து செருப்பை தேடுவாங்க பாரு, அதை பார்த்து நான் கொஞ்சம் மனசாந்தி அடைஞ்சிக்குவேன்னாரு. யாரு? அடுத்தவன் மன உளைச்சலாக்கிட்டு இவர் மன சாந்தி அடைஞ்சுக்குவார். இவங்க பேசுகிற பேச்சுக்கு இந்த உலகத்திலேயே நிசா தான் கடைசி கருப்பான். கேட்டாங்களா ராஜபாளையத்தில்? வாசல்ல நடந்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் நான் எல்லாத்தையும். ஏன் சொல்லி பாருங்களேன். வெளியில வந்து நடந்து வேகமா வந்துட்டு இருக்கேன். ஒரு பையன் ஓடி வந்து கேட்கறான், நடந்தா வந்தீங்கன்னா. ஏன்டா தம்பிங்கிறேன், பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே வரும்னா. அவன் நம்பர் இருந்தா கொடுங்க. என்ன கோப்படா என்ன இவர் கிளம்பிட்டார் அந்த அளவு. அவருக்கு 9 மணிக்கு பஸ்ஸுங்க. இல்லை எவ்வளவு எங்கேயுமே திரும்ப முடியல சார். நயன்தாரான்னு. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் பயந்தாரா? எந்த பக்கம் அழகா பிறந்தது என் தப்பா சார்? இல்லம்மா, பட்டிமன்றத்துக்கு வந்தது எங்க தப்புமா? உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. இதுல நீ கருப்பா என்ன இப்ப யாரு சொன்னா அறந்தாங்க நிசா கருப்புன்னு? நான் சாக்லேட் பிரவுன். ஒருவேளை 4 சாக்லேட் சாப்பிட மாட்டோம். இந்த உட்காந்துருக்க மாதிரி ஓரியோ பிஸ்கட். ஏங்க வாழ்க்கையில கருப்புங்கிறது எவ்வளவு அழகுங்க. நான்லாம் எங்க வீட்டுக்கார்ட்ட இன்னமும் கேட்பேன். ஒருவேளை எங்க வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு பயத்துல கேட்பேன். ஏன் தங்கம் நான் ரொம்ப உண்மையிலேயே இந்த இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு ஓடி. நிஜமாவே என்ன ஒரு 15-16 பேர்கிட்ட பார்த்துருப்பாங்க. 15-16 பேருமே என்னை வேணான்ட்டாங்க. காரணம் ஒன்னே ஒன்று, பொண்ணு கருப்பா இருக்குன்னாங்க. இது நிஜமாவே சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தமெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த 15 பேர்கிட்ட தப்பிச்ச நான் லக்கி, அவங்க அன்லக்கி, அப்படிதான் நான் நினச்சிக்குவேன். நான் எங்க வீட்டுக்காரரை பார்த்து கேட்டேன், ஏன் தங்கம் 50 பேருக்கு பிடிக்கல, உனக்கு மட்டும் ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையில தான் சொன்னார், நீ உலக அழகி இல்லையடி, ஆனால் என் உலகத்தில் நீ மட்டும் தான் அழகின்னு சொன்னார். இந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ள கிடைக்குமா வெளியில கிடைக்குமாங்க? வெளியில வந்ததுக்கு கருவாச்சிட்டாங்கல்ல. நீங்க முடிச்சுட்டு வாங்க, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல ஒரு மனுஷன் நான் நாளையிருந்து ஏதாவது 100 நாள் வேலை போதானே. அது கூட லேடிஸ்க்கு மட்டும் தான், உங்களுக்கு கிடையாது. இந்த பக்கம் தான் சொல்லுங்க. அதை கூட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. பட்டாம்பூச்சி பறந்து வந்துச்சான் இங்கிட்டு ஒரு அவன் இருக்காளா. நான் எவ்வளவு சார் ஒரு மனுஷன் ஜகிச்சுக்கிட்டு வர முடியும்? அவ்வளவு நேசிப்பாருங்க எங்க வீட்டுக்காரர். வீட்டுக்குள்ள அந்த வெளியில வந்து இப்படி பேசிவிட்டாங்கல்ல, கருப்பா இருக்கேன் குட்டா இருக்கேன்னு. வீட்டுக்குள்ள எங்களை யாராவது பேசியிருக்காங்களா? அந்த அக்காவை பாராட்டுறாங்க. என்ன அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் 2 வீலர்ல போறேன் சார். ஒரு அரசு அதிகாரி எங்க வீட்டுக்காரு 2 வீலர்ல போறேன், போலீஸ் பிடிச்சிட்டாரு. நானும் சொல்றேன் எங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷங்க. முடியாது மேடம், சட்டப்படி உங்க வீட்டுக்காரர் பண்ணது தப்புன்னாரு. சட்டப்படி அவர் பண்ணது தப்பு தான் சார். சட்டப்படி வண்டியில சந்தன கட்டையெல்லாம் கடத்திருக்க கூடாதாமே. ஒரு அளவுதாம்மா. என்ன எவ்வளவு சார் ஒரு கொடுமையா? கருவலங்கட்டைன்னு சொல்லு, வேப்பங்கட்டைன்னு சொல்லு. நாங்க 2000 சேர்த்து கொடுத்தார். தேவையில்லை எங்களுக்கு. இல்லை வீட்டுக்குள்ள அவ்வளவு பாராட்டுறாங்க சார், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வெளியில வந்தா போற வர்றவங்களெல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த நீங்க 42 தடவை சிரிக்கிறதுக்கு நான் 4000 தடவை என்னை கேவலப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கஷ்டம். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, வாழ்க்கையில வீடு அப்படிங்கிறது ஒரு மன நிறைவான இடம். அதுல என்ன பொண்டாட்டி மட்டுமா இருக்காங்க? அம்மா இருக்கு, அப்பா இருக்கு, குழந்தைங்க இருக்கு, அண்ணன் தம்பி இருக்காங்க. உறவுகளே இல்லாம வாழ்ந்துட முடியுமா சார் இங்க இருக்கிறவங்க? வெளியில யார் சார் இருக்கா? இவர் சொல்றாரு நாங்க நட்பை பிரிக்கிறோம்னு. ஏன்னா நாங்கள் இருந்த காலத்தில் நட்பு, ஐயோ நாங்கள் இருந்த காலம்னா நான் மகாத்மா காந்தியோட படித்தே நினைக்காதீங்க. ஏன் இப்போதான் எனக்கு வயசு 20 ஆகுது. ஆமாம் 26 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஐயா அப்படி பேசாதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அந்த பேட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு காலத்தில் நட்புங்கிறது நல்லா இருந்ததுங்க, ஒரு மாதிரி குடும்பமாக இருந்தாங்க. இன்னைக்கு நட்பை மதித்து நம்ம வெளியில் அனுப்ப முடியுதா சார்? இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டுறாங்க. அதனாலேயே நமக்கு பக்குங்குது. வீட்டுக்குள்ளே என்னைக்காவது அப்பா அம்மா கெட்டு போக நினைப்பாங்களா? அண்ணன் தம்பி கெட்டு போக நினைப்பானா? அதான் வீடு சந்தோஷமா. இவ்வளவு பெண்கள் வந்து உட்காந்துருக்கோம். நம்முடைய அதிகபட்ச ஆசை என்ன டார்லிங்? பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச ஆசை என்ன? வந்த புருஷன், இல்லை கருமம் வரப்போகிற புருஷன், பாண்டியன் ஸ்டோரில் வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை.
ஆனா கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. எங்க வீட்டுக்காரெல்லாம் அநியாயங்க, ஒரு வாரமா தூங்கல. அன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் என்ன வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டருங்கிறேன். வீட்டுக்கு யாருமா வந்தா? என் தங்கச்சி வந்தா, அவளை அனுப்ப அவன் தூங்கிடுவான்னாரு வீட்டுக்குள்ள. ஆனா இங்க ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க சார். உங்களுக்கே தெரியாது என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன கரிக்குலர்? ரொம்ப 1 கிலோ கறி சாப்பிடுவியா? கறிக்கடைக்காரன் பொண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. ஆண்கள் மனசுல என்ன நினைக்கிறீங்க, பெண்கள் மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால ஈஸியா சொல்ல முடியும் சார். ஓ, சோசியம் பாப்பியாமா? அது பேர் ஜோசியமா சார்? ஜோசியம் கிடையாது, அது மனநிலையை ஆராய்ந்து பேசுதல். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள், நான் சும்மா விளையாட்டு சொல்ற ஆள் கிடையாது. உண்மையிலே பெண்கள் அதை நினைச்சீங்கன்னா கை தட்டுங்க. உங்கள்ட்ட நான் பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டேன், உங்க மனசார நீங்க எனக்கு கொடுங்க. பெண்கள் நான் சொல்றது உண்மைன்னா மட்டும் கை தட்டுங்க. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே அம்மா, படபடன்னு வருதுமா. என்ன 108க்கு ஒரு போன் அடினே. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. மொத்தம் 2 கைத்தட்டு, அம்புட்டு பொறாம பிடிச்ச பக்கிய. அதில் ஒரு அம்மா சொல்லுது, கை தட்டாத, என்ன அழகா இருக்கா, இந்த வேர்த்து கொட்டுது, மீசைக்கிட்டலாம் தெரியுது. நான் என்ன பண்ணி தொலைக்கிறது, எம்புட்டு பேங்காக் போட்டாலும் இந்த லைட்டுக்கு அம்புட்டு உருகி ஊத்திடுது. அன்னைக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு கீழே இறங்கி வர்றேன், நிஷாவை காணா பறவை முடியமா வருதுங்கிறான் ஒருத்தன். எம்புட்டையும் தாங்கிட்டு தான் வர்றேன். அன்னைக்கு ஆதார் கார்டு இப்போ ஏர்போர்ட்டில் ஆதார் கார்டு காமிச்சிருக்கு, வெரிஸ் போட்டோன்னு இருக்கான். அது வெறும் கருப்பு, ஒரே டார்க் கார்டு உள்ள இருக்கு. தேடி பாருங்க ஐயா, ஆதார் கார்டுல எல்லாருமே அப்படிதாங்கயா இருப்போம். நயன்தாரா மேடமே அப்படிதான் இருப்பாங்க, திரிசா மேடம் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இதுல என்ன என்னைய மட்டும் சொல்றீங்க? நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே, நிஷா கட்டியிருக்க புடவை நல்லா இருக்கே. ஒருவேளை நிஷா கட்டியிருக்க புடவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது ஆம்பளைங்க மனசு. சரி கிளம்புங்க, கிளம்ப. உங்களுக்கு நான் ஜிபே ஏன் அணி உட்காருங்க. ஒரு என்னங்க ஒரு மனுஷன் இல்லை என்னங்கிறேன், இங்க இருக்க எல்லா ஆண்கள் மனசுல என்ன ஓடுது? அம்பானி மாதிரி ஒரு லைஃப், அறந்தாங்கி நிஷா மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு ஓடுது. கிடைக்குமா? பூரா ரியாஸ் பாய்க்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. பஞ்சர் கடைக்காரங்க அவர் இப்போ சந்தோஷமா இருப்பார். ஐயோ, அந்த பஞ்சர் சொன்னதை எடிட் பண்ணியிருக்கேன், அது எங்கள் மாமனார் தொழில். பூரம் பஞ்சர் கடை, கறிக்கடை, ஆனால் வெளியே ஒரு புல் டப்பு அழகு. ஐயா, வாழ்க்கையில சந்தோஷங்க. இதுல என்ன இருக்கு? நான்லாம் எங்க அப்பா பண்ற தொழில வெளியில சொல்றதுக்கு ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டதே கிடையாது. எங்க அப்பா கறிக்கடைக்காருங்க. வாழ்க்கையில எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு நிஜமா சொல்றேன், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் பிறந்ததுல அதிசய பிறப்புனா நான்லாம் பிறக்கவே மாட்டேன்னு எங்க வீட்டுல முத்திரை குத்திட்டாங்க. எங்க வீட்டுல பல வருஷமா குழந்தை கிடையாது, பல வருஷமா, ரொம்ப லேட்டா நான் பிறந்தேன். நான் பிறக்கும் போது எங்க அப்பா வாசல்ல குறுக்க முறுக்க நடந்திருக்காரு. எங்க தாத்தா தான் வாசல்ல நின்று பிள்ளைய வாங்கியிருக்காரு. அப்படி பிள்ளைய தூக்கி கொடுத்தாங்க, வாங்கி கேட்டிருக்காரு, பிள்ளைய கேட்டா குளவிக்கல்ல கொடுக்குறீங்கன்னு. நான்லாம் அந்த கலர்ல இறக்குமதி பண்ணாரு. இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல நம்ம அப்பாக்கள், பொதுவாகவே எல்லா அப்பாக்களுங்க, நான்லாம் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், எல்லா அப்பாக்களுக்குமே பிள்ளை எப்படி இருந்தாலும் அது தேவதை தான். அது எப்படி இருந்தாலும் அழகுதாங்க. அது என்ன அப்பா கண்ணுக்கு மட்டும் நம்ம அழகா தெரியுமோ அது எனக்கு தெரியல. ஏன்னா எங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அப்படி. என்ன கலர் தெரியுமா? பச்சை, மஞ்சள், சிவப்பு, அதை கூட மன்னிச்சிருவேன், கடைசி கலர் கருப்பு. அதை நான் போட்டு நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆவிக்குட்டி ஓடுற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் அதை போட்டு திரிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டில் ஒரு கிளவி இருக்குது, இப்போ செத்து போச்சு, கொண்டு போயிலனா அது என்னை அடிக்கடி கூப்பிட்டு சொல்லும், இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாத, உனக்கு இந்த கலர் எடுக்கலை. நான் திருப்பி கேட்டேன், உடனே இன்னும் அந்த ஆண்டவன் எடுக்கலை, நான் என்ன கலர் போட்டால் உனக்கு என்ன கிளவின்ட்டு போயிடுவேன். இந்த வெளி உலகம் இருக்குல்ல, நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நானா நம்ம அப்பாக்கு, எங்க அப்பாலாம் வந்து கறிக்கடைக்க பிறந்து, நான் அப்போ பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளை ரொம்ப லேட்டா பிறந்துச்சு, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. யார்? இந்த வெளி சமூகம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல எல்லா பெரியாஸ்பத்திரியிலுமே 2 கிளவி உட்காந்துருக்கும். அந்த 2 கிளவிக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கும் சம்மந்தமே இருக்காது, உள்ள பறக்கிற பொள்ளைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா வாசல்ல உட்காந்துக்கும். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. என்ன நீயா கட்டி கொடுக்க போற மூதேவி? அதுவா பிறந்து, அதுவா வளர்ந்து, அதுவா ஆளாக போகுது. இதுல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு மாதிரி கம்பீரம் வந்துடும். எனக்கு சிங்க குட்டி பிறந்துட்டான், எனக்கு பிள்ளையே பிறக்க மாட்டானா உனக்கு. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வாசப்படியிலே உட்காந்து 2000 குறை சொல்லுவாங்க. எங்க அப்பா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கெல்லாம் என்ன தெரியுமா பெருமை? நான் எப்பவுமே நேற்று தீபாவளிங்க, எனக்கு தீபாவளி பொதுவாக பிடிக்கவே பிடிக்காது. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மாற்று மதம்ங்கிற, நான் இஸ்லாமிய பெண்ணுங்கிறதுக்காகலாம் எனக்கு தீபாவளி பிடிக்காமலாம் கிடையாது. பழனின்னு எனக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட்ட கோவில் புளியோதரை விட நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். எல்லா கோவிலுக்கும் நான் போயிடுவேன், நான் பாட்டை கிளம்பி உள்ளுக்குள்ளே ஓடிடுவேன். தீபாவளி எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? தீபாவளி வரும்போதெல்லாம் கசாப்பு கடைக்காரவங்களுக்கு வேலை ஜாஸ்தி. 2 மணி 1 மணிக்கு நைட்டே நாங்கள் போயிடுவோம் தீபாவளி கடைக்கு. நான் எங்கள் அப்பாவோடய போயிடுவேன்.
வெளியில பார்க்க தான் நான் பொம்பளை பிள்ளை மாதிரி இருப்பேன். எங்க வீட்டில் என்னை ஆம்பளை பிள்ளையாவே வளர்த்ததுனால தாங்க வெளியில எல்லாரும் என்னை ஆம்பளை மூச்சின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அப்படி தெரியலமா, சேலை கட்டினால அந்த அளவுக்கு தெரியல, ஆம்பளை மாதிரியே இருக்கேன். எங்க அப்பாவோட நான் கடைக்கு போயிடுவேன் சார். டெய்லி அந்த தீபாவளிக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா பரபரப்பா வெட்டுவார். நான் காசு வாங்கி போடுவேன், கேரி பேக் பிடிப்பேன். இதான் என்னோட வேலை. தீபாவளி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் எங்கள் அப்பா மட்டும் சொல்லலை, உலகத்தில் எல்லா கறிக்கடைக்கார கையையும் பாருங்களே, ஏகப்பட்ட 4-5 இடத்துல வெட்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அவசர அவசரமாக வெட்டும் போது கையை வெட்டிக்குவாங்க. எனக்கு அப்போல்லாம் தோணும், இந்த தீபாவளி வரவே கூடாது. எனக்கு விவரம் தெரியாது இல்லை, தீபாவளி வரவே கூடாது, எங்கள் அப்பா கையில் அடிப்படவே கூடாது நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 10th 11th 12th வரும்போது நான் நினச்சேன், எப்படியாவது சம்பாரிச்சு அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்துக்கணும், அப்பாவை மட்டும் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஆசைப்படுவேன். நான் 2011 வெளியில் வர ஆரம்பித்தேன் பட்டிமன்றங்கள்னு. நான் இன்னைக்கும் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், அண்ணனுக்கு தெரியும், முத்து சாருக்கு தெரியும், என்னைக்கு இந்த மைக்கை பிடிக்க ஆரம்பிச்சனோ இந்த நிமிஷம் வரைக்கும் என் அப்பா கத்தி பிடிக்கவே கிடையாது. என் அப்பாவை வீட்டில் ராஜா மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு நாங்கள் இன்னைக்கு படித்த பெண்களால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பே எரியுது. அதுதான் சத்தியமான உண்மை. பிள்ளைங்க இருக்கோம்ல சார், வீட்டில் எவ்வளவு சந்தோஷமாக அப்பாவை பார்த்துக்கிறோம். இதை விட வேற என்னங்க வேணும்? இதெல்லாம் வெளியில் கிடைக்குமா மிஸ்டர் பழனி? குண்டு பயல சனீஸ்வரனே பொண்டாட்டி அமைஞ்சிருச்சு, உனக்கு பொண்ணு கொடுத்தாங்க பாரு. அது சொல்லு. எங்க அண்ணி அம்புட்டு அழகா இருக்கும், உண்மையிலே பொண்ணு கொடுக்கலங்க. காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாப்புல. கல்யாணம் பண்ணிட்டு இருங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏமாத்தி கேரளா மந்திரவாதி கூட்டு மந்து தகுத்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டார். இல்ல நான் என்ன கேட்கிறேன், வேலை இடையில எனக்கு எங்க அம்மா இதுல வேற சென்டிமெண்டா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா நான் சாப்பிடும் போது பக்கத்திலே இருப்பா. இப்ப என் பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கா. பூரா நான் இதை தெரியாம கேட்கிறேன். இது எல்லா பெண்களும் ஒத்துக்கிறோம். அம்மா புள்ள சாப்பிடட்டும்னு விட்டுருவா. பொண்டாட்டி புருஷன்கிட்ட உட்கார்றது காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலே பூராத்தையும் தின்னு போடுவாங்க தான். அவங்கள்ட்டேருந்து காப்பாற்றி நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களே, ஒரு முட்டைக்கோசு வச்சு உருளைக்கிழங்கு ஏதாவது ஒன்று வைங்களே, நீ சாப்பிட்டியான்னு கேட்க தெரியாது. பிள்ளை அப்படியே ஜேசிபி மிஷின் மல்லடி கவ்வுற மாதிரியே கவ்வ வேண்டியது. பூராத்தையும் தின்னுபிட்டு பக்கத்தில் உட்காந்துருப்போம். இதில் என்ன உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம்? நான் தெரியாமல் கேட்குறேன், எங்கள் அண்ணி சமைச்சு போடாமலா வயிறு ராஜபாளைய வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கு? எங்கள் அண்ணி என்ன சமைச்சு போடாமலா இருக்காங்க? இதில் மதன்லாம் புதுமண தம்பதி வேற. நீ எல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணுற? பேசாமல் இருக்க வேண்டியதானே பாண்டிச்சேரியில். கல்யாணம் எனக்கு வீடு அப்படின்னாலே உங்கள் பொண்டாட்டின்னு மட்டுமே முடிவு பண்ணிடுறாங்க. பொண்டாட்டி இல்லைன்னா ஒரு நாள் இருக்க முடியுமா சார்? நீங்கள் பொண்டாட்டி வீட்டில் இருந்தான்னா என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவீங்க. பொண்டாட்டி இல்லைன்னா எங்கே சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டே போவீங்க. சோறு கொடுக்க ஆள் கிடையாது. வீட்டுக்குள்ள கதவை திறக்கும் போது நாமளே பார்த்துக்குவோம், அனாதை பக்கியா போயிட்டோமோ நம்மளை தண்ணி கொடுக்க கூட ஆள் கிடையாது. வீடுங்கிறது வெறும் மனைவிங்கிறவ வெறும் பொருள் கிடையாதுங்க. அது அது ஒரு ஒரு உணர்வு. அது வீட்டுக்குள்ள போகும்போது என்னதான் இருந்தாலும் அந்த உணர்வு நம்மளை வந்து கேட்கணும், ஏங்க வாங்க சாப்பிடுங்கன்னு. குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிக்கணும், அப்பா உள்ளேருந்து சத்தம் போடணும், அம்மா விடுங்க அவனை அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வீடு, அதான் சந்தோஷம். அதை விட்டுட்டு பொண்டாட்டி சோறு போடல, பொண்டாட்டி திட்டுறா, பொண்டாட்டி அடிக்கிறான். நான் தெரியாமல் கேட்குறேன், பொண்டாட்டிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் பொண்டாட்டி மேலே பழி போடாதீங்க. நான் இங்கே இருக்கிற எல்லா ஆண்களை பார்த்து கேட்குறேன், இது வரைக்கும் உங்கள் மனைவியை பாராட்டியிருக்கீங்களா சார்? இந்த முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பாக்கள் இருக்காங்க, பொண்டாட்டியை இது வரைக்கும் நான் பாராட்டியிருக்கேன்னு சொல்கிற ஆண்கள் மட்டும் கை தூங்க பார்ப்போம். பாராட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம். அவங்க பொண்டாட்டி தூக்குனா 2 பொண்டாட்டி. அவங்க பொண்டாட்டி பாராட்டிருக்கீங்களா? சும்மா நடுவரில் ஏதாவது நாதாரி நினச்சிட்டு தெரியாங்க. மனைவியை பாராட்டணும் சார், அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். டெய்லி காலையில், இனிமேல் ராஜபாளைய ஆண்களுக்கு ஒரு சகோதரியை அட்வைஸ் பண்ணுறேன். டெய்லி காலையில் அப்படி ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வந்து நின்று போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவோம். சொல்லலைனாலும் பரவாயில்ல, வேபி எட்டி பார்ப்போம், போடா அப்படி சொல்லும்போது திரும்பி பொண்டாட்டியை பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களா அப்படியே இருக்கீங்க. அதே இருப்பீங்க, அதே வேட்டி சட்டை அப்படியே தான் இருப்பேன். அப்படி கிடையாது, அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வயிறே இருக்காது, இந்த அப்போ வயிறு மேடை வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழலையாங்க. எல்லா சகிப்புத்தன்மையும் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஏதாவது சகிப்புத்தன்மை இருக்கா சார்? என்னையெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் சார், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்தாங்க. இது நம்பகத்தன்மை தானா? என்ன நம்பகத்தன்மை தானா? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இதெல்லாம் ஒரு பொண்ணுன்னு பார்க்க வந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. 16வது தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். நான் எப்போவுமே சொல்கிறேன், இந்த பொண்ணு பார்க்க போகும்போது சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. நீ தனியாக பொண்ணை போய் பார்த்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு போகாத. பொண்ணு திரும்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வித்தவுட் மேக்கப்பில்.
ஏன்னா நான் கொடுத்தேன். நான் வாசப்படியில் என் பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் மாமியார் தான் வந்தாங்க, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கு பொண்ணு, அழகா இருக்கு. அது சொல்லி தான் ஆகணும், அண்ணன் மகளை சொல்லி தான் ஆகணும். எல்லாரும் வித்தவுட் மேக்கப்பில் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, நீ மேக்கப்லேயே சர்ப்ரைஸ் கொடுக்குறியாம்மா. எங்கள் மாமியார் வந்து பூ வச்சுட்டு பொண்ணு அழகா இருக்கு, மகாலட்சுமி போட்டாவை பார்த்த மாதிரியே இருக்கு. மகாலட்சுமி தேவதைக்கு யாரு 2 கால் 2 கையெல்லாம் வளைச்சு நடக்க விட்டுருக்கிறது அப்படி இப்படி எங்கள் மாமியார் சொல்லி எனக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாத்தி அப்படின்னு இப்படி 2 பக்கம் தடவுனாங்க. மேக்கப் பூரா அலைஞ்சு போச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணியிருந்தேன் பார்லர் போய். அப்புறம் மேகெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நான் வாசலில் நைட்டியோட நின்றுக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி வந்திருக்கு. நான் நைட்டி போட்டால் எப்படி இருப்பேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. வேணும்னா பிக் பாஸ் சீசன் 4 போய் பார்த்துட்டு வாங்க. பூரா ஒரே நைட்டிங்க. 77 நாள் கழிச்சு என்னை விளக்கமாத்தால அடிச்சு வெளியில விரட்டி விட்டாங்க. ஏன்னா வாடை தாங்க முடியல அதுக்கு மேல. ஐயா அந்த மாதிரி பேசாதீங்கய்யா அண்ணே, அந்த மாதிரி பேசாதீங்கய்யா. 77 நாள் கழிச்சு பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்தேங்க. வந்த உடனே முதல் போன் எங்க வீட்டுக்காரருக்கு தான் போன் பண்ணேன். அதை எங்க பழனிட்டே கொடுத்துருங்க, ஆன் பண்ணி விட்டுருங்க. 77 நாள் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து முதல் போன் மைக்கு என் வீட்டுக்காருக்கு. என்ன பாசம் நினைக்காதீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா இல்லை இருக்கானான்னு பார்த்தேன். இல்லை இருந்தாப்புல. ஹலோன்னு என்னடி தங்கம்னாரு. ஓட்டு போட்டிங்களா இல்லையா? போட்டேன்டி. ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வருவேன்? நீ வெளியில வரணும் தான் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். ரோஸ் கலர் நைட்டியை போட்டா சுத்திக்கிட்டு திரியிற, வெளியில வா மூதேவின்னார். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்படியே போச்சுங்களேன். நான் வாசல்ல நைட்டி போட்டு சிரிச்ச மணிக்கு நின்று கிடந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வர்றதை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா என்னையை பார்த்து சொன்னாங்க, எருமை மாடு மாப்பிள்ளை வர்றாரு வீட்டுக்குள்ளே ஓடுனாங்க. நான் வீட்டுக்குள்ளே ஓட, அந்தாள் என்னையை பார்த்து வீட்டை விட்டு ஓட, இப்படி ஒரு காண்டாமிருகத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு நான் தெரியாமல் கேட்குறேன். இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கார் வந்து உன் மூச்சு பிடிக்கல, உன் முகரை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காராங்க. வாழ்க்கையில் நான் இங்கே இருக்கிற யாருக்கு வேணாலும் சொல்லுவேன், நம்ம நகைச்சுவைக்கு சொன்னாலும் சொல்லலாலும் கூட அழகுங்கிறது குடும்பத்துக்கு தேவையே கிடையாதுங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த முகம் இப்படியேவா இருக்கும்? இந்த அவங்க பேசிக்கிறாங்களே பத்ரமுத்து சார், இப்படியேவா இருப்பாங்க? பல்லெல்லாம் கொண்டு போய் கிடப்பாங்க. அம்மா அது நான் வரும்போது பார்த்துக்கிறேம்மா. இன்னைக்கு நைட் தூங்கும் போல அதை நினச்சி பார்ப்பேன். இப்படியா இருப்பேன், இப்படி கோட்டு போடும்போதே என்னை பார்க்க முடியும். அன்றைக்கெலாம் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு டிவியில் பேசுகிறேன் கேளுங்க, நேரில் பேசினாலே கேட்க முடியல. அது உலக அழகியே இருந்தாலும் வயசானதுக்கு அப்புறம் கிளவிதாங்க. நான் எது தெரியுமா அந்த தாம்பத்தியத்தில் சந்தோஷம்? எது தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம்? வாழ்க்கை முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருன்னு சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை தாங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷம். அந்த சந்தோஷம் குடும்பத்தில் ஆணித்தரமா இருக்கும். வெளியில கிடைக்குமா சார்? எங்க ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட பழகினவன்ட்ட கடன் கேட்டு பாருங்க, அப்பதான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க மனைவியை எப்போ தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? த பெஸ்ட் மோட்டிவேட்டர். நாங்களாம் அப்பாவை சொல்லுவோம், அப்பாவுக்கு அடுத்து த பெஸ்ட் மோட்டிவேட்டர் மனைவி தாங்க. அது ஏன் தெரியுமா? நீங்கள் பெருசாக தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா எப்போவுமே நம்மக்கிட்ட கரண்டு முரடாக நடந்துப்பார். ஆனால் நம்ம தோக்கும் போது தான் அவருடைய ஈரமான இதயமே நமக்கு தெரியும். விடுறா நான் அவன் கூட அப்படி தான், அப்புறம் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம தட்டி கொடுப்பாரு. நீங்கள் அதே மோட்டிவேஷனை எங்கே தெரியுமா பார்க்கலாம்? வாழ்க்கையில் தோத்துட்டு மனைவி பக்கத்தில் வந்து உட்காருங்களேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், பெருசாக படிச்சிருக்காது, விடுங்கங்க பார்த்துக்கலாம். இந்த விடுங்கங்க பார்த்துக்கலான்னு அந்த ஒற்றை வார்த்தை இருக்குல்ல, அது வெறும் வார்த்தை கிடையாது, அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். கழுத்தில் கிடக்கிற கடைசி குண்டுமணியை முதற்கொண்டு கலட்டி தான் புருஷங்கிட்ட கொடுத்து வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல, மற்றவன் பார்த்து சிரிக்காம வரைக்கும் வாழ்ந்துக்குவோம், விடுங்க அப்படின்னு அடித்து தூக்கி போட்டு அந்த அம்மா போயிட்டே இருக்கும். இருந்தாலும் பாப்பா இந்த எல்லா நேரத்தும் கத்துவா, இன்னைக்கு என்ன கத்தாமல் போகிறா? நாங்கள் எல்லா நேரத்துலையும் கத்துவோம், ஆனால் கத்த வேண்டிய நேரத்தில் கத்த மாட்டோம். கத்துனோம்னா அவன் ஓடியே போயிடுவான். அந்த நேரத்தில் அவங்க பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்ல உறவு எது தெரியுமா? அது மனைவி மட்டும்தான் சார். வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது கோடி பேர் வருவான், தோக்கும் போது பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பாவை தவிர ஒருத்தன் வரமாட்டான் சார். நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் கிடைக்கும், வெளியில் கிடைக்குமா? வெளியில் என்னங்க கிடைக்கும்? இந்த நேற்று தீபாவளி உயிரை கையில் பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பூரா குடிச்சிட்டு திரியிறாங்க சார். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, பொண்டாட்டிக்கிட்ட போகிறதுக்கு பயம், அடிப்பாளோ திட்டுவாளோன்னு தெரியலையே, கொய்யா மாத்திரை இந்த விக்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் வாயில் போட்டு மொச்சுக்கும் தின்றுருக்கான். அப்பையும் குடி வாடை வந்திருக்கு. வீட்டுக்கு போனால் அடிப்பாளை என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கான். அம்மா அவன் ஐடியில் வேலை பார்க்குறான், நம்ம போய் பக்கத்து ரூம் கதவை திறந்து லேப்டாப்பில் வேலை பார்ப்போம், நைட் டியூட்டின்னு சொல்லிடுவோம், அவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு இவனும் குடுன்னு ஓடி போய் ரூம் கதவெல்லாம் திறந்து விறுவிறுன்னு லேப்டாப்பை எடுத்து வச்சு முன்னாடி வச்சு விறுவிறுன்னு வேலை பார்த்துருக்கான். உள்ளேந்து வந்து பொண்டாட்டி பட்டுன்னு அரைஞ்சிருக்கான். குடிச்சிய எப்படி? நைட்டு 1:30 மணிக்கு எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் சூட்கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? நம்மளுக்கு சூட்கேஸ் எது லேப்டாப் எதுன்னு தெரியல.
பூராத்தையும் திறந்து வச்சு குடிக்க எல்லாம் பண்ண வேண்டியது. நீங்கள் பண்டிகை காலங்கள் நான்லாம் உண்மையிலே சார், நான்லாம் 87 பான், நான் 87 பிறந்தவர். தீபாவளி நான் நேற்று கூட பழனின்ற சொன்னேன், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, நான் எல்லா தீபாவளிக்கும் அறந்தாங்கி போயிடுவேன். நேற்று அறந்தாங்கி, இனி அறந்தாங்கி போக மாட்டேன். என்னங்கடா வீட்டில் சுட்டு பலகாரம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பூரா ஸ்வீட் பாக்ஸாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை தான் நான் காசு கொடுத்து வாங்கி திம்பேனே. ஒரு மாதிரி எண்ணெய் வச்சு அந்த பலகாரம் சுட்டு பக்கத்து வீடு எகுத்த வீடு எல்லாருக்கும் கொடுத்து, நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், காலையில் 10 மணிக்கு நம்ம கொடுத்த முறுக்கு 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும். ஒவ்வொருத்தனா கடிச்சு பார்த்து ஹார்டாக இருக்குது கடைசியாக நம்மகிட்டே கொடுத்துட்ருவாங்க. அதை அப்படி சுற்றி வருங்க. அது அதிர்ஷ்டம் மடக்கு பணியாரன்னு ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கொடுத்து விடுவோம். அந்த தீபாவளி எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு தீபாவளின்னொன்னே எப்படி சார் ஞாபகம் வருது? ஃபுல்லாக குடிச்சிட்டு படத்துக்கு போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது, இந்த வீலிங் இப்போ கூட பேசிக்கிட்டு வந்தோம், எல்லாம் இந்த 2 வீலரில் வீலிங் பண்ணுறது அப்படின்னு குப்பரை கிடக்குறாங்க. அப்படி வரும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியில் நடக்குதுங்க. எல்லாத்தையும் விட எதுக்கு அங்கங்கே போய் சொல்கிறீங்க? முத்துலட்சுமி மேடம் உங்கள் வீட்டுக்காரு தீபாவளி அன்னைக்கு தலையில் விளவரி கட்டு. என்ன சொல்கிறீங்க? 6 தையல் போட்டு. என்னண்ணே விழுந்துட்டீங்களா? அவள் செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில் விழுந்துருச்சு தம்பி. என்ன அவ்வளோ இல்லை, எனக்கு புரியலை. நாங்கள் என்ன செய்கிற பலகாரம் அவ்வளவு மோசமாக பார்க்க இருக்கு? ஏமா இப்போ நீ சொன்ன ஜோக்கு நாங்கள் அதை இடையே மறிச்சோம்மா. ஏங்க நான் தான் நயன்தாராண்டும் போது நாங்கள் பயந்து போய் கிடந்தோம்ல. சும்மா இருக்க சார். இந்த பலகாரம் செய்கிறது அவ்வளவு கஷ்டமா? நான்லாம் அப்படிங்கக்குள்ளே 10 பலகாரம் பண்ணிடுவேன். போன வருஷம் ரம்ஜானுக்கு நான் லட்டு பண்ணேன் சார். திருப்பதி லட்டு தோற்று போயிடும் சார். லட்டு அப்படி ஒரு லட்டு. ஆமாம், சுத்தியில் வச்சு உடச்சி சுத்தியில் உடஞ்சிருக்கு. லட்டு அப்படி இருந்திருக்கு. அப்படி பேசாதீங்க சார். லட்டு அப்படி ஒரு லட்டை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் ஓடி வந்து 10 லட்டை எடுத்து பார்சல் பண்ணார். என்னடா திருட்டு போய குடும்பமாக இருக்கும் போல இருக்கு. கேட்டால் நம்மளே கொடுக்க போகிறோம். எதுக்குங்க 10 மட்டும் எடுக்கிறீங்க? என்ன என் கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமான்னே. தீபாவளிக்கு அவன் ஸ்வீட் கொடுத்தானா? ஆமாம் கொடுத்தாப்புல. தின்னுபிட்டு நான் 4 நாள் பாத்ரூம்லேயே கிடந்தேன்ல. அதுக்கு இந்த லட்டை கொடுத்து அவனை ஏன்டா அடுத்தவன் பாத்ரூம் போகிறதுக்கு நான் லட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஒரு உள்ள பாராட்டுறது கிடையாது. பாராட்டலைனாலும் பரவாயில்ல, பெண்கள் நாங்கள் பலகாரம் செய்கிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டோங்க. எதையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு தான் கிடப்போம். இந்த வெளி நடப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் விட இன்னைக்கு அண்ணன் வேலுநாச்சியாரை பற்றி சொன்னாங்க. எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு பெண் அப்படிங்கும் போது நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஒரு படிப்புக்காக அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களேன்னு. ஒரு பெண் வெளியில வர்றது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இந்த சமுதாயத்தில் அன்னைக்கும் பெண் வெளியில வர்றது கஷ்டமா இருந்தது, இன்னைக்கும் பெண் வெளியில போறது கஷ்டமா இருக்கு. ஒரு எங்க நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சா கூட 8 மணிக்கு வீட்டில் வருவேங்க. 8 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னைய தேடவே மாட்டாங்க. இது அங்கே கிரவுண்டில் சுற்றிக்கிட்டு தெரியும், வாசலில் விளையாண்டுட்டு இருக்கோம், அங்கே விளையாண்டுட்டு இருக்கோம், இங்கே விளையாண்டுட்டு இருக்கோம்னு எங்கள் அம்மா என்னைய தேட மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருந்தோம். நான் இங்கே இருக்கிற பெண் பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன், ஆண்கள்கிட்ட கேட்குறேன், இதை நீங்கள் தீர்ப்புலையும் குறிப்பிடுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சி வெளியில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைய வாசலில் விட்டுட்டு எங்கே உள்ளே வந்து நீங்கள் நிம்மதியாக தூங்கிடுங்க பார்ப்போம். என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு 6 வயது குழந்தையை சீரழித்து விட்டு வெளியில் வந்து தன் தாயையும் கொன்னவனுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்குது. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்னா, இந்த உலகம் பெண்களுக்கு ஒரு நாளும் பாதுகாப்பு கொடுத்ததே கிடையாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வெளியில போகும்போது பசங்களுக்கு எந்த வகை நட்புலையும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு கிடையாது, எந்த வகையிலையும் இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது. ஆனா வீடுங்கிறது அப்படி கிடையாதுங்க. அது ஒரு மகிழ்ச்சி கூடம். என்ன நடந்தாலும் கீழே விழுந்தா கூட தூக்கி விடுவதற்கு உறவுகள் நம்ம கிண்டல் பண்ணுவோம். உறவு வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவோம், உறவு வந்து நம்ம கீழே விழுந்தா சிரிக்கும் அப்படின்னு. ஏங்க நான்லாம் உண்மையிலே சொல்றேன், யாரை வெறுப்பேற்றணும்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறனோ அவன் தான் என் ஸ்டேட்டஸை பார்த்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணுவான். எனக்கும் சொந்தக்காரங்க மேலே வெறுப்பு தான் இருக்குது. ஆனால் நமக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது விடுறான்னு தாய்மாமன் சொல்லும் போதும், நான் இருக்கேன்டான்னு அண்ணன் சொல்லும் போதும், வீட்டுக்குள்ள 1000 உறவுகள் வந்து நம்ம கையை பிடிக்கும் போதும், இது போதும், இந்த வாழ்க்கை நமக்கு நிறைவாக இருக்குன்னு தோணுது இல்லை? அந்த மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளதான் நடுவரவர்களே இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அது நிலையான மகிழ்ச்சி கிடையாது. என்னைக்கு வேணாலும் அது நம்மளை காலவாரி விடும். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி அப்பப்போ காலவாரினாலும் அது நமக்கு நிலையான மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.